குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னை நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவேன். என்னை நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவேன். உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு ஒரு விருப்பம் இல்ல, உம்மை விட்டா எங்களுக்கு கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா
நானும் இல்லைன்னு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றீங்க? ஆண்டவர் கர்த்தர் நம்மளை நினைவில் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை நினைவில் வச்சிருக்காரு. தள்ளப்பட்ட யோசேப்பு சகோதரர்கள் மறந்தார்கள். ஆண்டவரே, அவனை தூக்கி போட்டு எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு யோசேப்பு நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. அவனை நினைவில் வச்சிருந்தாரு. அவனை நினைவில் வச்சிருந்தாரு. குழியில தூக்கி போடும் போதும், ஆண்டவர் அடிமையாய் விற்கப்படும் போதும் யோசேப்பு நினைச்சிருக்கலாம், என்னை மறந்துட்டாங்க, என் சொந்த பந்தம் என்னை மறந்துட்டாங்கன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. அநேகர் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அப்பா, என்னை யாரும் நேசிக்கல, எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு அழகு இல்லை, ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, போதுமான பண வசதி இல்லை, ஆண்டவரே சுற்றத்தார் என்னை ஏளனமா பேசுறாங்க, என்னை மறந்துட்டாங்க, ஆண்டவரே யாரும் என்னை நினைக்கலன்னு நினைக்கலாம். ஆனா ஒருபோதும் கர்த்தர் உங்களை மறவாதவர், என் நினைவாவே இருக்கிறவர், என் நினைப்பாவே இருக்கிறவர். உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே, என்னை நினைவில் வைத்தீரே, உம்மை உயிர் உள்ளவரை நான் மறவேன் அப்பா, உயிர் உள்ளவரை நான் மறவேன் அப்பா. என்னை நேசித்தவர் கூட என்னை மறந்துடலாம், ஆனா கர்த்தர் உங்களை நினைவில் வச்சிருக்காரு. வேதம் இப்படியா சொல்லு, இதோ நான் உன்னை உள்ளங்கைகள்ல வரைந்து வைத்திருக்கிறேன், என் கண்ணின் இமை போல நான் உன்னை வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு. உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்கிற தேவனே அல்ல. உங்களை நினைவில் வச்சிருக்காரு, உங்களை நினைவில் வச்சிருக்காரு. என்னால உமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தார் ஆண்டவர் நம்ம படிக்கலன்னா, நமக்கு பட்டோ வசதிகள் அழகு இல்லைன்னா அந்த உலகத்தார் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம பிரயோஜனமா எண்ணப்பட மாட்டோம் மனுஷர்கள் மத்தியில ஆண்டவர். ஆனா கர்த்தர் நம்மளை உங்களை பிரயோஜனமா கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவருக்கு நம்மளால ஒரு நன்மையும் இல்லைனாலும் உங்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரு. உங்களை தான் கர்த்தர் மீண்டும் உருவாக்க நினைக்கிறாரு. உங்களை தான் கர்த்தர் தேடுகிறார். ராஜா, ஆண்டவரே, என்ன நீங்க தேடுறீங்கப்பா, என்ன ஆண்டவர் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். உங்க போல ஒரு தெய்வம் இல்லை. என்னை நேசிக்க, என்னை அரவணைக்க, என்னை பாதுகாக்க, என்னை நடத்த உண்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜா. எல்லாரும் என்ன மறந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை மேல நினைவாவே இருக்கிறாரு. கர்த்தர் உங்க மேல நினைவாரே இருக்கிற என்னோடு கூட சேர்ந்து நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போறோம். என் நினைப்பாவே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, என் நினைவுல வச்சிருக்கிறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஆண்டவர் எத்தனை முறை நாள் அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்னோடு கூட சேர்ந்து ஆவியானவரை பரிசுத்தரை பார்த்து உங்களை ஆண்டவர் நினைச்சு கொண்டே இருக்கிற இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அப்பா, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர எனக்கு விருப்பமும் இல்லை, உம்மை விட்டா எனக்கு கதியும் இல்லப்பா, நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். மகிமை. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, அத நினைக்கும் போது உயிரும்